வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சுதந்திர தினம். சரி, சுதந்திர தினத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் மாணவருக்கு சொல்லலாம், குறிப்பாக பெற்றோருக்கு சொல்லலாம்னு ஷூட் பண்ணுறேன். இது என்னன்னா, இப்போது நிறையா ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டு, ஈவன் வரப்போகிற தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு என்னென்னா, சார் நாங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கல, கடைசியில் விருப்பம் இல்லாமல் தான் இந்த காலேஜில் சேர்ந்துருக்கோம்னு உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அடுத்த வருஷம் இப்போ நீங்கள் ஒரு காலேஜை ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ண பிறகு அடுத்த வருஷம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிப்பீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் செகண்ட் இயர் வர்றதும் போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனில் நீங்கள் எந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா இந்த காலேஜில் எனக்கு சேர்ந்து படித்தா நல்லதுன்னு, அந்த காலேஜில் போய் நீங்கள் ஒரு மார்ச் ஏப்ரல் போல் நீங்கள் ஈவன் ஜனவரி பிப்ரவரிலே போய் சார் நான் உங்கள் காலேஜில் சீட்டு வேக்கண்ட் இருக்கா, சீட்டு வேக்கண்ட் இருக்குன்னா டாப் காலேஜில் சீட் இருந்தால் நாங்களே எடுத்துப்போமே கேட்பீங்களே. அப்படி கிடையாது. சீட்டு எப்படி வேக்கண்ட் ஆகும்னா, லாஸ்ட்டில் ஒரு சிலவங்க நீட்டு போகணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. அதாவது இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் அப் டு நவம்பர் வரை நடக்கும். அப் டு அக்டோபர் வரை என்னது கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே காலேஜ் நீட்டுக்கு போனவங்க, காலேஜ் மாறுறவங்க எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போட்டுருவாங்க. இந்த அதிகபட்சம் அக்டோபர் நவம்பர் வரை வைங்களேன். அதுக்கப்புறம் அடுத்த தடவை நிறைய பேர் இல்லை எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, ஹோம் சிக்காக இருக்குது, மேபி சம் இஷ்யூஸ்னால காலேஜில் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ்னால நிறைய பேர் அந்த காலேஜ் வேணாம்னு சொல்லி போகிறவங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணி கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் டயத்தில் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 5-6 காலேஜில் போய் சார் உங்கள் காலேஜில் ஆனால் டிபார்ட்மெண்ட் மாற முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். சார் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் காலேஜில் சீட் இருக்கா, இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜில் ஒரு இது கொடுப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ் டு காலேஜ் மியூச்சுவலாக மாறிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மாறிக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மாறிக்கலாம். அது அப் டு அந்த அந்த காலேஜை பொறுத்து. ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடும். அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் இருக்கும், இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த காலேஜில் ஃபீஸ் 1.5 லட்ச ரூபானா நீங்கள் அந்த 1.5 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபஸ்ட் கிராஜுவேட் சலுகைகள்லாம் இருந்தீங்கன்னா அந்த சலுகைகள்லாம் அப்படியே அப்ளிகபிள் இருக்கும். அந்த முதல் பட்டாதாரிக்கான சலுகை, பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்கான சலுகை, அந்த சலுகையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஒரு நல்ல செய்தி சொன்னீங்களே, அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதில் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நான் அட்டானமஸ், நீங்கள் இப்போ சேர்ந்துருக்க காலேஜ் ஒரு நான் அட்டானமஸ், நீங்கள் மாற போகிற ஒரு காலேஜ் ஒரு நான் அட்டானமஸ்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நான் அட்டானமஸ்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம். பட் நீங்கள் நான் அட்டானமஸ் டு அட்டானமஸ், அட்டானமஸ் டு அட்டானமஸ், அட்டானமஸ் டு கவர்மெண்ட், இந்த மாதிரிலாம் நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா நீங்கள் அரியர் வச்சிருக்க கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் அட்டானமஸ் டு நான் அட்டானமஸ் போனீங்கன்னா நீங்கள் அரியர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மாறிக்கலாம். பட் நான் அட்டானமஸ் டு அட்டானமஸ், இல்லை அட்டானமஸ் டு நான் அட்டானமஸ், இல்லை அட்டானமஸ் டு வேற அட்டானமஸ், வேற அட்டானமஸ் டு கவர்மெண்ட், இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அரியர் இருக்கக்கூடாது ஒரு கண்டிஷன். அது போக ஏதாவது 1-2 சப்ஜெக்ட் அந்த காலேஜில் நீங்கள் புதுசாக சேர போகிற காலேஜில் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இயரை பொறுத்தவரை ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அவங்களோட சிலபஸ்க்கும் இப்போ நீங்கள் படிச்சிருக்க சிலபஸ்க்கும் மாறி இருந்தீங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம். புரியுதா? ஆனால் ஃபஸ்ட் இயர் பொறுத்தவரை ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே ஃபஸ்ட் இயர் ஒரே மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. மேபி செகண்ட் செம்மில் மேபி ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு காலேஜோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாற்றி இருந்துக்கலாம். அப்படி நீங்கள் மாற்றி இருந்தாங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சந்தோஷமா இருக்கா?
ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போதைக்கு முதல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து அடுத்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு 4-5 காலேஜில் வந்து வேக்கண்ட் இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டே இருங்க. விசாரிச்சுட்டு அந்த காலேஜில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த காலேஜில் அந்த இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காலேஜில் வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஆமாம், எங்கள் காலேஜில் சீட் இருக்கு, எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜில் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த படிச்சுட்டு இருக்க காலேஜ் வந்து முடிஞ்ச வரை வந்து உங்களை வந்து இருக்க வைக்க தான் பார்ப்பாங்க. சார் நீங்கள் எதுக்கு போகிறீங்க, உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் 4 வருஷம் ஃபீஸ் கட்டுங்க, அப்படி இப்படி உங்களுக்கு முடிஞ்ச வரை வந்து ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க பழைய காலேஜில். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேல்யூபிள் ரீசன், இல்லை சார் ஹோம் சிக்கு, என்னால் முடியலை, இங்கே இருந்தால் வந்து எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நீங்கள் அந்த காலேஜிலேருந்து பண்ணிக்கலாம். சந்தோஷமா இருக்கா? பட் இதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து சீட் வந்து வேக்கண்ட் ஆகாது. அப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்னால வேக்கண்ட் ஆச்சுன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரியர் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச காலேஜில் படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் கேட்டீங்கல்ல, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போவுமே என்னை கால் பண்ணலாம். ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய்.